வெல்கம் டு ஸ்பார்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த செஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 1 வீக் மெகா ரிவிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வாட்டர் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ட்ரிபிள் அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட், ஸோ யாரெல்லாம் நீங்கள் எஸ்பெஷலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, மெயின்லி ஃபார் ட்ரிபிள், ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த ஃப்ரீ செஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to solve nearly 500 plus questions. 500 plus questions. Each subject we are going to approximately solve 30 to 40 problems. ஓகேங்களா? ஸோ எதுக்காக சார் இந்த செஷன் பண்ணுறோம் அப்படின்னா, சச் தட் உங்கள் 1 வீக்லேயே லாஸ்ட் 1 வீக்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 100 மார்க்ஸை எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த செஷன் மூலியமாக நமக்கு இது பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம், லெட் அஸ் கோ டு நெக்ஸ்ட் டெஸ்ட். ஓகே சார், எப்படி சார் நான் இது பண்ணுறது? நான் வாட்டர் போர்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் சார். நான் ஹால் டிக்கெட் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கனாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த லிங்க்குக்கான டைரக்ட் டெலகிராம் வெப்சைட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெலகிராம் வெப்சைட்குள்ளே உங்களுக்கு அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த பின்டு லிங்க் என்ன பண்ண முடியுங்க, ஆக்சஸ் பண்ணிவிட்டு யூ கேன் டவுன்லோட் தட். ஓகேவா? ஸோ அது மூலிமா நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். சார், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜர் வெரி வெரி சிம்பிள். ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க எந்த மொபைல் நம்பர் வந்து வாட்டர் போர்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ண குடுத்துருந்தீங்களோ, அந்த மொபைல் நம்பரும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்க குடுத்தாலே என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி யூ கேன் டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட். சார், எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் மறந்து போச்சு, மெயில் ஐடி மறந்து போச்சு அப்படின்னாலே நோ இஷ்யூ. நீங்க எந்த மொபைல் மூலியமா அந்த வாட்டர் போர்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, ஸோ அந்த மொபைல் நம்பர் வச்சு என்ன பண்ண முடியுங்க, நவ் யூ கேன் டவுன்லோட் த ஹால் டிக்கெட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃப்ரீ செஷன்ல நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டூ சால்வ் ஈச் டாபிக். ஓகேவா? ஸோ இன் ஈச் டாபிக் ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்க்யூட் தியரின்னு எடுத்தீங்க அப்படின்னா, பேசிக்ஸு, தியரம்ஸு, டிசி தியரம்ஸ், ஏசி தியரம்ஸ், அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் சைனூசாய்டல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ஸ், 2 போர்ட்ஸ், ரெசனன்ஸ், இது எல்லாத்துலயும் சேர்த்து ஈச் சப்ஜெக்ட் இந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே. ஓகேவா? ஸோ நமக்கு வாட்டர் போர்ட்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் இந்த மாரி வி ஆர் கோயிங் டூ சால்வ் அப்ராக்ஸிமேட்லி 40 to 50 ப்ராப்ளம்ஸ் இன் ஈச் டாபிக்ஸ் சச் தட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த லாஸ்ட் 1 வீக்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே 50 கொஸ்டின்ஸ் கவர் பண்ற மாரி பார்த்துக்க போறோம். அந்த 50 கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் போர்ட் எக்ஸாம்க்கு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸா இருக்கிற மாரி இந்த ஷெட்யூல்ல பிளான் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செஷன நீங்க ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணாலே போதும். நீங்க பிரிப்பேர் பண்ணது இல்லாம யூ கேன் ஸ்கோர் பிளஸ் 100 மார்க்ஸ். ஓகேவா? மினிமம் அஷ்யூரன்ஸா 100 மார்க்ஸ் நாங்க அஷ்யூரன்ஸ் தரோம். இதுக்கு மேல நீங்க ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அத வச்சுட்டு இங்க இருக்கிற கான்செப்ட்ஸ டெவலப் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியுங்க, உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நாங்க இந்த செஷன பில்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டுங்க. ஸோ இந்த செஷன் எப்படி சார் கொண்டு போக போறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்முலேட்டட் ஷெட்யூல் இந்த மாரி தான் நாங்க ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டெய்லியும் 2 செஷன்ஸ் போகுங்க. ஈவினிங் டைம்ல. ஸோ டைமிங் வந்து நாங்க அடுத்த ஸ்லைட்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நாங்க கொண்டு போவோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க செஷன் 1ல பார்த்தீங்கன்னா 24 தட் இஸ் 24/6 ஜூன் அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, வி ஆர் கோயிங் டூ டேக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் ஃபாலோட் பை கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அப்புறம் 25 பார்த்தீங்க அப்படின்னா, மெஷின்ஸ் அண்ட் அனலாக் பிளஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். 26 பார்த்தீங்க அப்படின்னா, பவர் சிஸ்டம்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துட்டு போக போறோம். 27 பார்த்தீங்கன்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இஎம்எஃப்டி. 28 பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் ப்ராசஸர்ஸ் தட் மீன்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸும், ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸும் எடுத்துட்டு போறோங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்க ஸ்டடி பிளானர். ஸோ உங்க ஷெட்யூல் பிளானர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தந்த டேட்ல இந்தந்த செஷன்ஸ் போகன்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 செஷனுக்குமே எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் வில் ரஃப்லி கேரி 1 ஹவர்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு செஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹவர்ஸ் டைமிங் இருக்கும் சார். ஸோ டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஈவினிங் 6 பிஎம் டூ 7 பிஎம் ஒரு செஷனும் 15 மினிட்ஸ் பிரேக். அதுக்கடுத்து 7:15 பிஎம் டூ 8:15 பிஎம் வந்து உங்களுக்கு அடுத்த செஷன் கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு போகும். சரியா? சார், இது எப்படி சார் நான் அட்டெண்ட் பண்றது? இந்த செஷன நான் எப்படி சார் அட்டெண்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிக்குன்னு தனியா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, வி ஹேவ் அ ஸோ டெலகிராம் குரூப். அந்த டெலகிராம் குரூப்ல போனீங்க அப்படின்னா, இந்த செஷனுக்கான லிங்க்ஸ நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த லிங்க்ஸ் மூலியமா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூ கேன் ஜாயின் தி செஷன் அண்ட் யூ கேன் அட்டெண்ட் த செஷன் ரெகுலர்லி. ஓகேவா? ஸோ எவ்ரி டே பிஃபோர் 6 பிஎம். ஓகேவா? 6 பிஎம்க்கு பிஃபோரா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க் வில் பி போஸ்டட். பை திஸ் லிங்க் யூ கேன் ஜாயின் தோஸ் செஷன். அந்த செஷன் மூலியமா நீங்க என்ன பண்ண முடியுங்க, இந்த செஷன்ஸ நீங்க இந்த கிளாஸஸ லைவா நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தீஸ் செஷன்ஸ் ஆர் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு நாங்க எதுவுமே சார்ஜ் பண்ண போறதில்ல. ஸோ இந்த செஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
செஷனோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் கோயிங் டூ மேக் ஷூர் தட் யூ ஆர் ஏபிள் டூ சால்வ் அட்லீஸ்ட் 100+ கொஸ்டின்ஸ். மினிமம் அஷூரன்ஸ்க்காக ஒரு 100+ கொஸ்டின்ஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கோங்க, இந்த செஷன பில்டப் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டுங்க. யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணலாம் சார்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் யார் யாரெல்லாம் சீரியஸா நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களோ, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஓகேவா? அவங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காக சார் சீரியஸ் ஆஸ்பிரன்ட்ஸ நாங்க ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறேன். சார் நீங்க சீரியஸா இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி வாட்டர் போர்ட்ல லெவலுக்கு நீங்க ஈஸியா யூ கேன் அச்சீவ் வாட் யுவர் டிசைர்டு மார்க்ஸ். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிக்ட்டா இந்த செஷன ஃபாலோ பண்றவங்க தயவு செஞ்சு செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்ல சார் உங்க ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப பிரீஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு சார். அவருக்கும் செஷன் ஷேர் பண்ணலாமான்னா, சார் எனி ஒன் கேன் அட்டெண்ட் தி செஷன். இந்த செஷனோட இனிஷியேட்டிவ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சச் தட் எவ்ரி ஒன் கேன் கெட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் தீஸ் செஷன்ஸ். ஓகே. அதே மாரி சார் ஒரு செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டேன் சார். நெக்ஸ்ட் செஷன ஸ்கிப் பண்ணலாமா சார்? எனக்கு ஆல்ரெடி அந்த பேப்பர் தெரியும் அப்டின்னா, சார் இட் இஸ் பெட்டர் டூ அவாய்ட் தோஸ் ப்ரொசீஜர்ஸ். ஓகே. என்ன பண்ணுங்க அப்டின்னா, எல்லா செஷனுமே ஸ்கிப் பண்ணாம அட்டெண்ட் பண்ண பாருங்க. சச் தட் இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. சார் இங்க என்னதான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே, சம்டைம்ஸ் இங்க சால்வ் பண்ற கொஸ்டின்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதனால இட் இஸ் பெட்டர் தட் யூ அட்டெண்ட் எவ்ரி செஷன்ஸ் வித்தவுட் ஸ்கிப்பிங் தெம். ஓகேவா? ஸோ உங்க ஷெட்யூல் பிளானருக்கு ஏத்த மாரி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஈவினிங் 2 ஹவர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ அதிலயும் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர். அடுத்த 1 ஹவர் ஒரு பேப்பர். வி ஆர் கோயிங் டூ சால்வ் கம்ப்ளீட்லி ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் வாட்டர் போர்ட். ஓகேவா? ஸோ அதுக்கேத்த மாரி செஷன ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ் டெஃபினெட்லி இந்த செஷன யுட்டிலைஸ் பண்ணிட்டு, உங்க பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதுக்கேத்த மாரி ஃபார்முலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க அப்டின்னா, ட்ரிபிள் இ அண்ட் ஈசி டிபார்ட்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் யாரெல்லாம் சார் ஈசி டிபார்ட்மெண்ட் அட்டெண்ட் பண்ணலாமா சார்ன்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி நீங்களும் அட்டெண்ட் பண்ணலாம் சார். ஈசி டிபார்ட்மெண்ட்ல காமன் பேப்பர்ஸ் நமக்கு இருக்குங்களா, லைக் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இஎம்எஃப்டி, நெட்வொர்க்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மாரி பேப்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் அட்டெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாரி பேப்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணதுனால எனக்கு நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்க முடியுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி இதுல ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். சச் தட் இந்த ஐடியா மூலியமா நீங்க என்ன பண்ண முடியுங்க, நீங்க வாட்டர் போர்டுக்கு போய் எழுதும்போது with full confidence you are able to attend the session without any much difficulties. Okay, so thank you, have a great day.